ஹாய் அன்பு நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்முடைய சேனலில் கல்வி சம்பந்தமான பல்வேறு தகவல்களை பார்த்துட்டு வர்றோம். அந்த வகையில் தமிழக பள்ளிகளில் முதல் முறையாக, அதாவது இந்திய வரலாற்றில் கூட முதல் முறையாக தமிழக பள்ளிகளில் ஒரு விஷயம் நடக்க போகுது. அது என்ன விஷயம், எப்படிப்பட்ட விஷயம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பல நபர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சரியா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவிலேயே முதல் முறையாக அனைத்து பள்ளி மாணவர்களுடைய பெற்றோர்களையும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நேரடியாக சந்தித்து பேசக்கூடிய நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியுடைய பேர் என்னன்னா, பெற்றோரை கொண்டாடுவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சி. இது மொத்தம் 7 கட்டங்களாக நடைபெற இருக்கிறது. வரக்கூடிய 29ஆம் தேதி, அதாவது ஜனவரி 29, 2024 அன்று இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சி அரசு பள்ளிகளுடைய பெற்றோர்களை நேரடியாக சந்திக்கும் வகையில் அரசு பள்ளி கல்வித்துறை இந்த ஏற்பாடுகளை செய்து வருகிறது. சரியா? அரசு பள்ளி அப்படின்னாலே பலவித திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பள்ளிக்கு வராத மாணவர்களுக்கு இல்லம் தேடி கல்வி திட்டம், நான் முதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு உயர்கல்விக்கு ரூபாய் 1000 வழங்கும் திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்கள். இது போக அரசு பள்ளிகளுடைய வகுப்பறைகள், கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி, கழிப்பிடம், குடிநீர் வசதியை ஏற்படுத்தி தருதல், காற்றோட்டமான வகுப்பறை வசதிகள், அதுபோல கொரோனா பேரிடர் காலத்தில் இடைநிற்றலை சரி செய்யும் விதமாக இல்லம் தேடிய கல்வி, பள்ளி மேலாண்மை குழு, பள்ளி செல்லா குழந்தைகளை கண்டறிய சிறப்பு செயலி, அவர்களுக்கு 1 முதல் 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான எண்ணும் எழுத்தும் இயக்கம், பயிற்சி தாள்களுடன் கூடிய பயிற்சி புத்தகங்கள், அதுபோக வினாடி வினா நிகழ்ச்சி, இப்படி பல்வேறு திட்டங்களை பள்ளி கல்வித்துறை சிறப்பாக கொண்டாடி சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. இது போக நம்ம சேனலில் கூட லேட்டஸ்டாக வெளியிட்டிருந்தோம் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள், அதுபோல் பள்ளிகளில் சிசிடிவி வசதி, அதுபோக சிறப்பு ஸ்மார்ட் வசதிகள் கொண்ட சிறப்பு வகுப்புகள், சிறப்பு வகுப்பறைகள் அப்படிங்கிற பல்வேறு செயல் திட்டங்களை, பல்வேறு மாற்றங்களை அரசு பள்ளி, குறிப்பாக தமிழக பள்ளி கல்வித்துறை செய்து வருகிறது. அந்த வசதியினுடைய, அந்த செயல் திட்டத்துடைய ஒரு பகுதியாகத்தான் இப்போ என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா, பெற்றோர்களை கொண்டாடுவோம் என்ற நிகழ்ச்சி தான் மொத்தம் 7 கட்டமாக நடக்க இருக்கிறது. அதனுடைய முதல் நிகழ்ச்சி வருகிற 29ஆம் தேதி மதுரையில் தொடங்கி வைக்க இருக்கிறாங்க. சரியா? இந்த நிகழ்ச்சி என்னன்னா, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள அரசு மற்றும் அரசு தனியார் பள்ளிகளில் ஒரு பள்ளிக்கு 4 பெற்றோர்கள், ஒரு தலைமை ஆசிரியர், ஒரு ஆசிரியர் என 30,000 பேர் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. சரியா? இதில் என்ன பேசப்படும் அப்படின்னா, மாணவர்களுடைய கற்றல் திறன்களை மேம்படுத்துவது, மாணவர்களுடைய பள்ளிகளுடைய தரத்தை மேம்படுத்துவது, மாணவர்களுடைய திறனை அதிகரிப்பது, பள்ளியில் இந்தந்த மாதிரி பள்ளி கல்வித்துறை இந்தந்த திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கு. இது பெற்றோருக்கு தெரியுமா தெரியாதா? பள்ளிகளில் கொண்டு வரக்கூடிய புதிய மாற்றங்கள் என்ன? நம்மளுடைய சேனல் ஆல்ரெடியே சொல்லியிருந்தோம். பள்ளிக்கு மாணவன் வரவில்லை என்றால் பெற்றோருக்கு SMS அனுப்பும் திட்டம், இது கூட ஒரு புதுமையான திட்டம். இந்த திட்டங்கள், இது போன்ற பல்வேறு திட்டங்கள் பள்ளி கல்வித்துறையால் செயல்படுத்தப்படுகிறது. இது பெற்றோருக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு, இன்னும் பெற்றோருடைய கருத்துக்களை கேட்டு பள்ளி கல்வித்துறையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரலாம், மாணவர்களுடைய கற்றலில் என்ன
புதிய மாற்றங்களை உட்படுத்தலாம். இது பற்றிய விவாதங்களை நடத்துவதற்காகத்தான் பெற்றோரை கொண்டாடுவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. சரியா? இந்த சேனலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் பகுதியில் இந்த பெற்றோரை கொண்டாடும் நிகழ்ச்சி நடைபெற்றதா? நீங்கள் கலந்துக்கிட்டீங்களா? இந்த கலந்துக்கிட்ட உங்களுடைய அனுபவம் என்ன? அல்லது இந்த நிகழ்ச்சியை பற்றி, இந்த புரோகிராமை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரியா? இன்னும் இது போன்ற வேறொரு செய்தியோடு மீண்டும் சந்திக்கலாம். பாய் பாய்.